சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சின்னையா என்னடாச்சு? எதுக்கு அழற? என்ன ஈஸ்வரி, எதுக்கு இப்படி தேம்பி தேம்பி அழுதுகிட்டு? எனக்கு தெரியல சின்னையா, சாமி பாட்டு தானே போட்டேன், அதுக்கு இப்படி தேம்பி தேம்பி அழறீங்க? அடியே ஈஸ்வரி, நான் எதுக்கு அழுகிறேன்னா நீ காரணம் கேக்குற. அந்த முண்டக்கண்ணி ஈஸ்வரி அம்மா உனக்கு ஆதரவா இருக்குன்ற தைரியத்துல தானே இப்படி எல்லாம் பேசுற. சின்னையா, ஒரு வாரம் தான் தண்ணி ஊத்துனா சரியாயிடும். ஒரு வாரமா? டே அழகு, புரிஞ்சுக்கோடா. இந்த மாதிரி நேரத்துல இது பாரு, உடம்பையும் மனசையும் போட்டு அலட்டிக்க கூடாது. நீ நிதானமா இருக்கணும். இது பாரு, உடம்பு ரொம்ப வலிக்குதாடா? இல்லம்மா. மாப்பிள அமைதியா இல்லன்னா அம்மானோட கோவம் இன்னும் ஜாஸ்தியாயி உடம்புல இருக்கிற முத்தெல்லாம் இன்னும் ஜாஸ்தி ஆயிடும். மாப்பிள கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க மாப்பிள. சரித்த. ஏதாவது வேணும்னா போன் பண்ண அழகு, நான் கொண்டு வரேன். சரி சித்தி. சரி, இது பாரு, சமத்தா படுத்துக்கப்பா. வா படு. படு. படுங்க மாப்பிள. கால் நீட்டி படுத்துக்க. விட மாட்டாங்க போல இருக்கு. அம்மா பாத்து. அம்மா பொறுமையா பாத்து 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 மாப்பிள. இப்படி படு. சரி வாங்க போலாம். சின்னையா, நீங்க தெய்வத்தையே நினைச்சிட்டு இருங்க. இந்த கஷ்டத்தெல்லாம் சாமி ஒரு கஷ்டமும் இல்லன்னு ஆக்கிடும். இத சொல்றதுக்கு தான் நீ இப்ப கிளம்பி வந்தியா? அம்மா சாமி ஒரு கஷ்டம் இல்லாம ஆக்கிருமா? அதான் நடக்க விடாம பண்ணிருச்சு. அழகு இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்ல. மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அண்ணி, மாப்பிள வலி ஒண்ணு இல்லன்னு சொல்றாரு, ஆனா அழுகுறாரு. ஒருவேளை சாந்தி முகூர்த்தம் நின்னு போனதை நினைச்சு மாப்பிள வருத்தப்படுறாரோ? ஆமாக்கா, எனக்கும் அப்படிதான் தோணுது. அத்தை, அம்மனுக்கு பூச்சட்டி எடுத்து பூக்குழியில இறங்குறதா வேண்டிக்கலாமா? ஆமா அண்ணி, சாந்தி முகூர்த்தம் நடக்கிற நேரத்துல இப்படி அம்மா போட்டிருக்குன்னா ஏதோ தெய்வ குத்தம் ஆயிருக்கிறது அர்த்தம். அதனால இது சீக்கிரமா குணமாகணும்னா மாப்பிள்ள பூச்சட்டி எடுத்து பூக்குழியில இறங்குறதா வேண்டிக்கலாம். கண்டிப்பா மாப்பிள்ளைக்கு சீக்கிரமா குணமாயிடும். சரி வாங்க, பூஜை ரூம் போலாம். அம்மா தாயே, என் வம்சம் வாழையடி வாழையா நல்லபடியா செழிச்சு இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஆனா என்னன்னே தெரியல. ஆரம்பத்துல இருந்தே என் பையனும் மருமகளும் சேர்ந்து வாழ்றதுக்காக நாங்க செய்யற முயற்சி எல்லாம் எல்லாமே தடைப்பட்டு போகுது. நாங்க மனசறிஞ்சு எந்த தப்பும் செய்யலமா. அதையும் மீறி எங்களுக்கு தெரியாம அறியாம ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிருந்தா அத மன்னிச்சு என் பசங்களை நீதான் காப்பாத்தணும். என் பையன் உடம்புல இருந்து நீ நல்லபடியா இறங்கி வாமா. உன்னை மனசுல நினைச்சுக்கிட்டு உன்னை வேண்டிக்கிட்டு அவன் பூச்சட்டிய கையில எடுத்துக்கிட்டு பூக்குழி இறங்குறதா நான் வேண்டிக்கிறேன். நீதாமா அருள் செய்யணும். அனி, இந்தாங்க இத பாஸ்கெட் கொடுங்க. கொடு. சின்னையா, இந்தாங்க இளநிய குடிங்க. இல்ல, எனக்கு வேணாம் ஈசு. வேண்டான்லாம் சொல்லாதீங்க. இந்த மாதிரி நேரத்துல இளநீ குடிக்கிறது ரொம்ப நல்லது. அப்பதான் உடம்பு குளிர்ச்சி ஆகி சீக்கிரமா சரியாயிடும். சீக்கிரமா சரியாகுமா? அது எப்படி சரியாகும்? எப்படியும் ஒரு வாரமாச்சும் இதெல்லாம் இறங்க ஆகும்னு அம்மா சொன்னாங்களே. அத்தை பொதுவா சொன்னாங்க சின்னையா. ஆனா உங்களுக்கு சீக்கிரமா குணமாகறதுக்கு ஒரு வழி இருக்கு. வழி இருக்கா? ஆமா சின்னையா. ஆமா, என்ன வழி இருக்கு? நீங்க முதல்ல இத குடிங்க, நான் சொல்றேன். குடிங்க. குடிங்க பாஸ். இந்தாங்க. இந்தா கொடுங்க.
இப்ப சொல்லு, என்ன வழி இருக்குன்னு சொல்லு. சின்னையா இருங்க சொல்றேன். ஆனா இத நீங்க தான் பண்ணி ஆகணும். ஈசு, நீ என்னை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? எனக்கு குணமாகணும்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். எதுவா இருந்தாலும் தயங்காம யோசிக்காம சொல்லு. இப்ப நான் என்ன பண்ணணும்? அது ஒண்ணும் இல்ல சின்னையா. முண்டக்கண்ணி அம்மனை மனசுல நினைச்சுக்கிட்டு, அம்மா தாயே எனக்கு சீக்கிரமே குணமாகணும், அப்படி ஆனா நான் உன் சந்நிதியில உனக்கு முன்னாடி வந்து நின்னு கையில பூச்சட்டி எடுத்து பூக்குழில இறங்குறேன்னு மனசார வேண்டிக்கோங்க. உடனே சரியாயிடும். ம்?